அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கை கூட்டு பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 முருங்கைக்காய் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதோட தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். இதோட கறி லீவ்ஸ் கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஒரு 5 வரமிளகா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 5 பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் துருவல் கொஞ்சம். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், நான் காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்திக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, ஜீரகம், மஞ்சள், இது எல்லாத்தையும் ஒன்றுக்கரையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுமே இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்திக்கலாம். முருங்கைக்காயை எண்ணெயிலே வதக்கிட்டோம் லேசாக. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இதில் சேர்த்திடலாம். இந்த மாதிரி பூண்டு, ஜீரகம், தேங்காய், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோட நம்ம உப்பும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட முருங்கைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ காய் வேகிறதுக்காக நான் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுமே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. நான் எதுக்காக இது மூடி வச்சேன்னா, நம்ம அரைச்சி போட்ட அந்த மசாலோட வாடை போகிறதுக்காகவும் முருங்கைக்காயெல்லாம் மசாலா பிடிக்கிறதுக்காகவும் தான். பாருங்கள், முருங்கைக்காயில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம சிம்லே வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம்.
ஓப்பன்லேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். சாதத்துக்கு இது ஒரு சைடிஷ் போதுங்க. இந்த ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது வேறு எந்த சைடிஷுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிங்கனாலே திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான முருங்கைக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்ட்டான ஹெல்த்தியான முருங்கைக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.